சரி சரி நான் வைக்கிறேன். யாரு ரஞ்சிதாவாமா? ஆமாங்க, 2வது போட்டியிலையும் அருணும் ரஞ்சிதாவும் தான் ஜெயிச்சாங்களாம். சிம்ரன், அவங்க 2 பேரும் சேர்ந்தாலே வெற்றிதாம்மா. இது என்ன போட்டின்னு தெரியுமாங்க உங்களுக்கு? தெரியலையே சிம்ரன். புருஷன் பொண்டாட்டிய தூக்கி வச்சுட்டு நிக்கணுமா? யார் அப்படி ரொம்ப நேரம் நிக்கறாங்களோ அவங்க தான் வின்னா. அருண் ரஞ்சிதாவை 1/2 மணி நேரம் தூக்கிட்டு நின்னானா. நீங்க என்ன ஒரு 5 நிமிஷம், அவ்வளவு கூட வேணாங்க, 5 செகண்டாவது தூக்கி வச்சிட்டு நிப்பீங்களா? சிம்ரன், நான் உன்னை என் மனசுலயே தூக்கிட்டு இருக்கேன், அது பத்தாதா? இந்த கதையெல்லாம் வேணாங்க. இப்ப நீங்க என்ன தூக்குறீங்க, இல்லனா நான் உங்களை விடுறதா இல்ல. சிம்ரன், உன்னை தூக்குறதுல பெரிய பிரச்சனையே கிடையாது. ஆனா காலையில இந்த ரைட் ஷோல்டர் லைட்டா வலிச்சுக்கிட்டு இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. அதனால தான் ப்ளீஸ்ங்க, ஒரே ஒரு தடவை ப்ளீஸ் தூக்குங்க. ஏங்க நில்லுங்க. போட்டி கேம்னு அருணும் ரஞ்சிதாவும் சந்தோஷமா இருக்காங்க. அவங்க சந்தோஷத்தை காலி பண்ணி எப்படியாச்சும் இங்க பதறி ஓடி வர வைக்கணுமே. என்ன பண்ணலாம்? அத்த, உடம்பு எப்படி இருக்கு அத்த? பரவாயில்லம்மா, சும்மா படுத்துட்டே இருக்கிறது ஒரு மாதிரியா இருக்கு. அதான் கொஞ்ச நேரம் நடந்துட்டு வரலாமேன்னு சிஸ்டரை கூட்டிட்டு போறேன். நானும் கூட வரட்டுமா அத்த? வேண்டாமா, சித்ரா எங்கேயோ கடைக்கு போயிருக்கா போல இருக்கு. நீ இங்கே இருந்து மாமாவை பாத்துக்கோமா, நாங்க போயிட்டு வரோம். சரிங்க அத்த. சிஸ்டர், பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க. இந்த கிழவ மண்டையை போட்டுட்டா அருணும் ரஞ்சிதாவும் அடிச்சு பிடிச்சி இங்க ஓடி வந்துதானே ஆகணும். கிழவன் பக்கத்துல யாரும் இல்ல. இதை விட ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கவும் கிடைக்காது. இன்னைக்கு இந்த ஆளோட கதையை முடிச்சிட வேண்டியதா. கிழவா, நீ எனக்கு ரொம்ப பயம் காட்டிட்டே இருக்க. நீ எப்ப கண்ணை முழிப்ப, எனக்கு எப்ப போட்டு கொடுப்பன்னு ஒவ்வொரு நாளும் எனக்கு பிபி ஏறிட்டே இருக்கு. மொத்தமா உன்னை முடிச்சாதான் எனக்கு நிம்மதி.